நம்ம ஞாயிறு கிராமத்தில் அமைந்துள்ள சொர்ணாம்பிகை சமேத புஷ்பரதேஸ்வரர் இந்த கோயிலில் வந்து சூரியன் வந்து சிவனை வழிபட்ட ஸ்தலம். சூரியன் வந்து சிவனை வழிபட்ட ஸ்தலம். சூரியன் அவங்க மனைவி விட்டு பிரிஞ்ச சாபம் போகிறதுக்காக செந்தாமரை மலர் கொண்டு வந்து சிவனுக்கு பூஜை பண்ணுறார். சூரியனே வந்து இங்கே பூஜை பண்ணதுனால ஞாயிறுன்னு பேர். அதனால் சூரியனுக்கு உரிய இந்த மகர சங்கராந்தி தினத்தில் ஞாயிறு ஸ்தலத்துக்கு வந்து சூரியனை வழிபடுறது வந்து ரொம்ப விசேஷமானது. சித்திரை மாதம் 1லேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் சூரிய ஒளி வந்து சிவன் மேலேயும் அம்பாள் மேலேயும் படும். அதாவது வருஷ ஆரம்பத்தில் சூரியன் வந்து சிவனை வழிபட்டுட்டு அவரோட வேலைகளை தொடங்குறது ஐதீகம். காலையில் 6:10லேருந்து 6:30 வரைக்கும் சூரியன் உதிக்கிற டைமில் நேராக சிவன் மேலேயும் அம்பாள் மேலேயும் வந்து சூரிய ஒளிப்படும். ஞாயிற்றுக்கிழமை டைமுகளில் வந்து கோதுமை, சகப்பு துணி, தாமரைப்பூ இதெல்லாம் கொண்டு வந்து சூரிய பகவானுக்கு பரிகார அர்ச்சனை பண்ணிக்கலாம். பொதுவாக சூரியன் வந்து பித்ருக்காரகன் சொல்லுவாங்க. பித்ருக்கள் சம்பந்தப்பட்ட தந்தை வழி உறவுகள் வலுப்படுறதுக்கும், பித்ருக்கள் சாபம், பூர்வ ஜென்ம சாபங்கள், இந்த மாதிரி உடல் ஆரோக்கியம், சரியான வேலை வாய்ப்பு இல்லாதவங்க இதெல்லாம் வந்து சூரியனை தரிசனம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமையில் வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. நம்ம ஞாயிறு கிராமத்தில் அமைந்துள்ள சொர்ணாம்பிகை சமேத புஷ்பரதேஸ்வரர் இந்த கோயிலில் வந்து சூரியன் வந்து சிவனை வழிபட்ட ஸ்தலம். சூரியன் வந்து சிவனை வழிபட்ட ஸ்தலம். சூரியன் அவங்க மனைவி விட்டு பிரிஞ்ச சாபம் போகிறதுக்காக செந்தாமரை மலர் கொண்டு வந்து சிவனுக்கு பூஜை பண்ணுறார். சூரியனே வந்து இங்கே பூஜை பண்ணதுனால ஞாயிறுன்னு பேர். அதனால் சூரியனுக்கு உரிய இந்த மகர சங்கராந்தி தினத்தில் ஞாயிறு ஸ்தலத்துக்கு வந்து சூரியனை வழிபடுறது வந்து ரொம்ப விசேஷமானது. சித்திரை மாதம் 1லேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் சூரிய ஒளி வந்து சிவன் மேலேயும் அம்பாள் மேலேயும் படும். அதாவது வருஷ ஆரம்பத்தில் சூரியன் வந்து சிவனை வழிபட்டுட்டு அவரோட வேலைகளை தொடங்குறது ஐதீகம். காலையில் 6:10லேருந்து 6:30 வரைக்கும் சூரியன் உதிக்கிற டைமில் நேராக சிவன் மேலேயும் அம்பாள் மேலேயும் வந்து சூரிய ஒளிப்படும். ஞாயிற்றுக்கிழமை டைமுகளில் வந்து கோதுமை, சகப்பு துணி, தாமரைப்பூ இதெல்லாம் கொண்டு வந்து சூரிய பகவானுக்கு பரிகார அர்ச்சனை பண்ணிக்கலாம். பொதுவாக சூரியன் வந்து பித்ருக்காரகன் சொல்லுவாங்க. பித்ருக்கள் சம்பந்தப்பட்ட தந்தை வழி உறவுகள் வலுப்படுறதுக்கும், பித்ருக்கள் சாபம், பூர்வ ஜென்ம சாபங்கள், இந்த மாதிரி உடல் ஆரோக்கியம், சரியான வேலை வாய்ப்பு இல்லாதவங்க இதெல்லாம் வந்து சூரியனை தரிசனம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமையில் வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமானது.